சட்டசபைக்கு வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து ஆட்டக்குடி முன் அலுவலகங்கள் நிறைவேற்ற தற்காலிக சபாநாயகர் கற்பையா தமிழ்நாடு பொறுப்பாளர் நியமிக்கிறார். இது தெரிஞ்சதுதான். சபையில் அலுவலகம் நடத்திருக்காங்க. அதுக்குரிய உறுதிமொழியை தற்காலிக சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல வந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், பிறகு சட்டசபை கட்சி தலைவர்கள், அடுத்து முன்னாள் முதல்வர், முன்னாள் துணை முதல்வர், முன்னாள் அமைச்சர்கள், அரசு தலைமை கொறடா, பிறகு தமிழ் அகரவர்த்தி, இப்படி உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சட்டசபை செயலாளர் அழைத்ததுமே ஒவ்வொரு நாள் வந்து சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தேர்தல் சான்றிதழை வந்து சபை செயலாளர் கொடுக்க வேண்டும். வந்து அவங்க எல்லாருமே நம்ம ஊடகத்துக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த சர்டிபிகேட் வந்து காட்டி தந்தாங்க. நிறைய ஏன்னா சட்டமன்றத்துக்கு எல்லாமே புதிதாக வரக்கூடியவங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர். அந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான வாசகங்கள் அடங்கிய படிவம் வந்து உறுப்பினர்கள் கொடுக்கப்படும். அதில் உளமாறு உறுதிக்குறியீடு என்றும் கடலோரை உறுதிக்குறியீடு என்று 2 வாசகங்கள் இருக்கும். உறுப்பினர்கள் அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு வரையில உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இப்படிவும் தமிழ்நாடு ஆங்கிலத்தில் மொழியில் இருக்கும். உறுப்பினர்கள் விருப்பமான ஏதோ ஒரு மொழியில உறுதிமொழி எடுக்கலாம். இங்கே பெரும்பாலும் தமிழில் இருப்பாங்க. அது கூட உறுதிமொழி எடுக்கும் வந்து உறுதிமொழி எடுக்கும் கடமை ரொம்ப கூடியமானது. அந்த உறுதிமொழி நிகழ்ச்சி முழுவதுமாக நிறைவேறுவ எல்லா உறுப்பினரும் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அமைச்சர்களை தவிர மற்ற உறுப்பினர்கள் சபையில் அமர தனி இடம் ஒதுக்கப்படும். இன்னும் ஒதுக்கப்படல. இப்ப நாளை தேர்ந்தெடுக்கும் சபாநாயகர் தனியாக இடம் ஒதுக்கிறார். இன்னைக்கு வந்து உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அவர்களுக்கான அந்த உதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வாங்க. இதைத் தொடர்ந்து நாளை சபாநாயகர், அந்த நிரந்தர சபாநாயகர் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அது தொடர்ந்து தான் நம்ம அறுதி பெரும்பான்மை அதுக்கான அந்த ஓட்டுநர் நடவடிக்கை இருக்கும். ஏன்னா 14ஆம் தேதிக்குள்ள அறுதி பெரும்பான்மை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆளுநர் சொன்ன சூழல்ல அந்த நிகழ்வு நடக்கும். தற்போது இப்பதான் ஒருவராக சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தமிழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்துட்டு